செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரம் பிள்ளையுடைய 89வது குருபூஜை நாள் இன்று. இந்த நாளில் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டு இங்கே வாவு சிதம்பரனார் சிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அமைக்கப்பட்டது. அந்த மணிமண்டபத்தில் போய் வாவுசி அவர்களுக்கு மலர்மாலை செலுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் அனைவரும் வணங்கிவிட்டு வந்தோம். இந்த நாளில் அவரை நாம் எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். தேசத்துக்காக தனது சொத்தை அளித்த தேசியவாதி வாவு சிதம்பரம் பிள்ளைகள். மக்கள் நலன் என்றே சொல்வார், தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்வார் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பவர்களுக்கு பாட்டு எழுதி வைத்தார். ஆனால் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு தனது சொந்த மக்களை கூட மனதில் கொள்ளாமல் தனது சொத்தை அனைத்தையும் இந்த தேசத்துக்காக செலவிட்டவர் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள். 1908ஆம் ஆண்டு மார்ச் 12, 13ஆம் தேதியில் இங்கே ஒரு பெரிய கலகம் நடந்தது என்று வெள்ளக்காரன் எழுதி வச்சிருக்கான். ஆனால் அது எழுச்சி நாள். பிபின் சந்திரபால் அன்று விடுதலை ஆகிறார். வந்தத்தோடு பிபின் சந்திரபால் விடுதலையான நிலத்தை கொண்டாட விதமாக வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் அதேபோல் ஒரு ஐயர், அவர் பேர் எழுதினார், அவர்களும் 3 பேரும் சேர்ந்து ஒரு மாபெரும் எழுச்சி பேரணியை உருவாக்கி அந்த எழுச்சி பேரணி நம்முடைய தாமிரபரணி ஆற்றில் அது நடந்தது. எந்த கலைஞர் அப்போ இருந்த விஞ்சின் அந்த இதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாப்புல அதை எதிர்த்து நடத்தியவர் நம்முடைய வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள். தூத்துக்குடியிலையும் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அங்கேயும் கூட்டத்தை நடத்திட்டு கலெக்டர் ஆஃபீஸ் அருகிலேயே கூட்டம் நடத்தி அதனால் அவர் மேல் ஒரு தேச விரோத குற்றம் சுமத்தப்பட்டு 2 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அதே போல் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு 10 ஆண்டு கால தண்டனை விதிக்கப்பட்டது. ஐயர் அவர்களை விடுதலை செய்தார்கள். அந்த தண்டனையை எதிர்த்து மக்கள் கொதித்தெழுந்து திருநெல்வேலியில் 4 பேர் தச்சனூரில் துப்பாக்கி சூட்டில் இறந்தாங்க. அதே போல் பல நூற்றுக்கணக்கான பேர் காயப்பட்டார்கள். ஒரு தபால் நிலையம் தீவிரத்து கொடுக்கப்பட்டது. எல்லா அரசு அலுவலர்களும் நிறுத்தப்பட்டன. அதாவது அந்த அளவுக்கு மக்கள் வாவுசி அவர்கள் பிள்ளை அவர்கள் மேலே பெரிய அளவில் ஒரு மதிப்பு மரியாதையும் வைத்திருந்தார்கள். நாட்டு விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய இந்த குருபூஜை விழாவில் கலந்து கொள்வதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம்.